விட்னஸிங் லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை. சாட்சிகள்னா என்ன? இந்த டேர்ம் எங்க யூஸ் பண்ணுவாங்க? சாட்சி சர்ச்சிலையா? கோர்ட்ல. சரி. கோர்ட்ல என்ன சொல்ல, எங்க யாரு சாட்சி சொல்லுவாங்க? பார்த்தவங்க கேட்டவங்க சாட்சி சொல்லுவாங்க. இது பைபிள்ல இருக்குதா? விட்னஸ் பத்தி பைபிள்ல இருக்குதா? இருக்குது. தெரிஞ்ச வசனம் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் இருந்துட்டா பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயா. வெரி குட். வேற? நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். ஓகே, வேர்ஸ் சொல்லுங்க. யூ கேன் ஆல்சோ ட்ரை. இந்த வேர்ஸ்ல சாட்சி பத்தி போட்டிருக்கு. ஆக்ஸ் 1:8. வெரி குட். சொல்லுங்களேன். பர்ஃபெக்ட். கிளாப் பண்ணிடலாமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆக்ஸ் 1:8ல யூ வில் பி மை விட்னஸஸ். நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. ஸோ விட்னஸ்னா என்னன்னு இதுல ஒரு குட்டி டெஃபினேஷன் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஆண்டவர் யார்கிட்ட சாட்சிகளா இருக்க சொன்னாரு? ஃபர்ஸ்ட் அது யார்கிட்ட சொன்னாங்க? சும்மா ரோட்ல போறவங்ககிட்ட எல்லாம் சொன்னாங்களா? இல்ல கலில சுத்தி பார்க்க வந்தவங்ககிட்ட சொன்னாங்களா? யார்கிட்ட சொன்னாங்க? சீஷர்கள்ட்ட சொன்னாங்க. ஸ்பெசிபிக்கா யார்கிட்ட சொன்னாங்க? அப்போஸ்தலர்கிட்ட சொன்னாங்க. யாரோட இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் பிரயாணப்பட்டாரோ, கற்பனைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரோ, லைஃப் நிறைய டீச் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி கடைசியில அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? நீங்க போய், நான் இருக்க மாட்டேன், நீங்க ஆனா எனக்கு சாட்சிகளா இருங்க, நீங்க கேட்டதையும் கண்டதையும் சாட்சியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜான் 1 ஜான்ல அவர் என்ன எழுதியிருப்பாரு? 1 ஜான் திருப்புங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 1 and 2 verse வாசிங்க. நாங்கள் கேட்டதும் கண்களினால் கண்டதும் நோக்கி பார்த்ததும் எங்கள் சொந்த கைகள்லாம் நாங்க என்ன செய்யணும்? தொட்டு பார்த்ததும் அறிவிக்கிறோம். அடுத்த verse. நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். சரி, இதுதான் பிப்ளிக்கல் பேசிஸ். அப்போ சாட்சி கொடுக்கறதுனா என்ன? ஜஸ்ட் வாயினால சாட்சி சொல்றதா? நம்ம டெஸ்டிமனி செஷன் வைக்கிறோம், என்ன பண்றோம்? சாட்சி தானே சொல்றோம். அது மட்டும் தானா? எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு சாட்சி சொல்ற நேரம் ஒரு கொஞ்சம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி அது மட்டும் தான் சாட்சியா? அதுதான் சொல்றாரா? போய் எல்லா கேம்பஸ்லயும் போய் நின்று சாட்சி சொல்லுங்கன்னு சொல்றாரா? இல்ல விட்னஸ் அதான் சொல்றாரா? So it's not merely verbal but involves living out the teachings of Jesus. First என்ன செய்யணும்? நீ வாழணும். எப்படி வாழணும்? ஆண்டவருடைய டீச்சிங்ஸ் கீழ்ப்படிஞ்சு வாழணும். அப்புறம் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் ஆஃப் த காஸ்பல். நீ வாழ்ந்துட்டு உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும்ல. வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். ஆண்டவருடைய பாட்டு பாடினீங்கல்ல, ரொம்ப பிடிச்சு பாட்டு. நான் நான் வித்தியாசமானவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுல இருந்து நீங்க வித்தியாசமான? வித்தியாசம்னா நான் நெட்டையா இருக்கேன் கட்டையா இருக்கேன் அந்த வித்தியாசமா? உலகத்தோட காரியங்கள்ல இருந்து த வேஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல நான் எப்படி இருக்கிறேன்? வித்தியாசமா இருக்கிறேன். இந்த காலேஜ்ல எல்லாரும் ஒரு டைரக்ஷன் நோக்கி போறாங்க, நான் வித்தியாசமானவன். என்னுடைய பேச்சு வித்தியாசமானது, என்னுடைய செயல் வித்தியாசமானது, நம்பிக்கை வித்தியாசமானது, ஆட்டிடியூட்ஸ் வித்தியாசமானது, நான் எடுக்கிற
ஸ்டாண்ட் வந்து வித்தியாசமானது. சரியா? Witnessing is living for Christ and speaking about Christ wherever God placed you. சரி, அந்த டெஃபினேஷன் நல்லா ஞாபகம் வச்சு. சரியா? லிவிங் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துக்காக வாழ்றது. அதுக்கப்புறம் ஆண்டவரை பத்தி சொல்றது, எங்க ஆண்டவர் வைக்கிறாரோ. சரியா? இப்போ உங்களெல்லாம் ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு? காலேஜ்ல வச்சிருக்காரு. எவ்வளவு வருஷம் அங்க இருப்பீங்க? 10-20 வருஷம் இருப்பீங்களா? only 4 years, some of them 3 years. சரியா? வேற எங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை வச்சிருக்காரு? ஹோம். குட். ஹோம்ல எத்தனை வருஷம் இருப்பீங்க? 100 இயர்ஸா? சரி, கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருப்பீங்க, இல்லைன்னா படிச்சு முடிக்கிற வரைக்கும் இருப்பீங்க. அப்புறம் அடுத்த ஹோம் வந்துடும். கரெக்ட். அந்த ஹோம் வந்து ஃபார் எவர், சாகிறது வரைக்கும் அந்த ஹோம்ல தான் இருக்கும். வெரி குட், தேங்க்ஸ். சரியா? வேற எங்கெல்லாம் ஆண்டவர் வைக்கிறாரு? சர்ச். சர்ச்ல நம்ம இருக்கிற இடங்கள்ல, வேற ஆபீஸ், இன் ஜெனரல் சொசைட்டி. சரியா? இந்த இடங்கள்ல எல்லாம் எப்படி நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம வாழ போறோம் அதான் நம்ம பார்க்கணும். விட்னஸஸ் இன் கேம்பஸ், வேற எங்கெல்லாம்? ஹோம், சொசைட்டி. சரியா? இன்னைக்கு இந்த விட்னஸிங் லைஃப் இல்லாததுனால கிறிஸ்தவத்தை பத்தி மக்கள் எப்படி பேசுறாங்க? ஆரி துப்புறாங்க நிறைய இடங்கள்ல. நீ சுவிசேஷத்தை எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போனா என்கிட்ட என்ன கேக்குறாங்க? பாரு, உங்க சர்ச்ல நடக்கிற ஆக்டிவிட்டிகள் எல்லாம் பாருங்க, லிஸ்ட் பண்றாங்க. நடக்குதா இல்லையா? ஆண்டவரை உண்மையா பின்பற்றாதவங்க ஆண்டவருடைய நாமத்துல பண்ற காரியங்கள்னால கிறிஸ்து நாம என்ன செய்யப்படுது? ஓயாமல் தூஷிக்கப்படுகிறது. இட் இஸ் a stumbling block for many people to come to Christ. நீ ஃபர்ஸ்ட் போய் உங்க கிறிஸ்தவத்துக்குள்ள போய் என்ன பண்ணுங்க? இதை ப்ரீச் பண்ணுங்க. அவங்க சரியாகட்டும். காசு அவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, போய் சொல்றாங்க, ஃபேவரட்டிசம் பண்றாங்க, 2 குரூப்பா இருந்து சண்டை போடுறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க? இதை போய் சரி செய்யுங்க. செஞ்சுட்டு நீ வந்து என்ன செய்ய? சுவிசேஷத்தை சொல்லுங்க. முதலாவது சொல்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சாட்சிகளா வாழணும். சாட்சிகளா வாழாம தயவு செய்து போய் என்ன செய்யாதீங்க? போய் சொல்லாதீங்க. நம்ம லைஃப் என்ன செய்யணும்? மாறணும். நம்ம லைஃப் வந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். கிறிஸ்து சொல்றது மாதிரி நான் என்ன செய்யணும்? வாழணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்? மினிஸ்ட்ரி, பிரீச்சிங் எல்லாம் அதுக்கப்புறம். நம்ம லைஃப் என்ன செய்யணும்? அது பிரியமா இருக்கணும். லிவிங் ஃபார் கிரைஸ்ட், தென் கம் ஸ்பீக்கிங். சரியா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனத்தை நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 1 2வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சாராம்? எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும். வெறுமனே உபதேசம் பண்ணிட்டு இருந்தாரா? செய்யவும் உபதேசிக்கவும். The life is very important. Then comes teaching. அது எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க? எங்க முதல்ல ஆரம்பிக்குது? முதல்ல உங்க எருசலேம் எங்க இருக்கு? வீடுகள்ல இருக்கு. கவனிக்கிறியா? தூக்கிட்டானா? கொஞ்சம் கவனிமா. தூக்கம் வருதுன்னா ஜஸ்ட் கோ வாஷ் யுவர் ஃபேஸஸ் அண்ட் கம். தப்பா நினைக்க மாட்டாங்க. சரியா? கொஞ்சம் கவனிங்க. எங்க சாட்சியா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் உங்க வீடுகள்ல சாட்சியா இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல, உங்க வீட்டுல நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஜஸ்ட் திங்க். உங்க சொந்த வீடுகள்ல உங்க லைஃப் எப்படி இருக்கு? அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கா? இருந்துன்னா இட் இஸ் குட். நிறைய பேரோட லைஃப்ல வந்து அப்பா அம்மாவோட ரெகன்சிலேஷன் இருக்காது. அப்பா அம்மாட்ட பேசவே மாட்டாங்க, எரிஞ்சு விழுவாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
காலையில வீட்டை விட்டு கிளம்பி ராத்திரி தான் வீட்டுக்கு வருவாங்க. வை தே டோன்ட் வாண்ட் டு டாக் டு தேர் பேரண்ட்ஸ். சண்டை போட்டுருவாங்க. இப்படி நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மாவோட சொந்த அப்பா அம்மா இல்லை இத்தனை வருஷம் வளர்த்த அவங்க அப்பா அம்மாவோட ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மா வந்து ஆனர் பண்றீங்களா அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனர் பண்றீங்களா சொந்த அப்பா அம்மாவை? யூ ஆனர் தம். கிறிஸ்துவுக்குள்ள அவங்களுக்கு அடங்கி இருக்கிறீங்களா? ஆண்டவருக்குள்ளால அப்பா அம்மாவுக்கு சப்மிட் பண்ணி இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. யூ லவ் யுவர் பேரண்ட்ஸ். யார் யாரெல்லாமோ நம்ம என்ன செய்யறோம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். உண்மையா உங்க அப்பா அம்மாவை நீங்க நேசிக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ சாக்ரிஃபைசஸ் வந்து நிறைய நேரத்துல அப்பா அம்மா செஞ்சிருக்காங்க. ஃபீஸ் பே பண்றதுக்கு நிறைய நேரத்துல கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஃபீஸ் பே பண்ண பெற்றோர்கள் உண்டு. அவங்கள வருத்தப்படுத்தாம யூ ரியலி லவ் தம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு அவங்க அவங்க வந்து இந்த லைஃப்ல தேவனுடைய அன்பை உங்க லைஃப் மூலமா பார்க்க முடியுதா அப்படிங்கிறதே யோசிச்சு பாருங்க. லைஃப்ல தம்பி உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறான், தங்கச்சி உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க லைஃப் பாக்குறவங்க அப்பா அம்மா சொல்ல முடியுமா? உங்க லைஃப் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நேரம் பார்க்க மாட்டாங்க, ஃபெலோஷிப்ல பார்க்க மாட்டாங்க. உங்க அப்பா அம்மாக்கு என்ன தெரியும்? எப்ப தூங்குற, எப்ப எந்திரிக்கிற எல்லாமே தெரியும். அதை பாக்குறவங்க அப்பா அம்மா அவங்க டெஸ்டிஃபை பண்ண முடியுமா? பையன் வந்து உண்மையா கடவுளை நேசிக்கிறான், இவனோட லைஃப்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம செய்யறோமா? பொண்ணுங்க கிட்ட என்ன கேட்பாங்க? கொஞ்சம் இந்த பாத்திரத்தை கலக்கி தந்துருமா? பசங்கள்ட்ட என்ன கேட்பாங்க? இந்த கடை வரைக்கும் போய் 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வாடா, இந்த சிலிண்டர் வருது கொஞ்சம் அதை மாத்தி கொடுத்துருமா? இப்ப முடியாது, அப்புறம் செய்யறேன். நம்ம சாட்சி வந்து நம்ம வீட்டுல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. சரியா? வீட்டுல வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனா இருக்கிறேனா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. சரியா? எப்பமோ இரிட்டபிள், ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட், சண்டை. ஜஸ்ட் திங்க் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். சரியா? அப்படி இருக்கிற அப்படின்னா யூ ஹேவ் டு சேஞ்ச். சரியா? நீ ஆண்டவருக்குள்ள அப்பா அம்மாவோட உள்ள ரிலேஷன்ஷிப்பை சரி செய்ய வேண்டும். சரியா? I can say from my own life, என்னுடைய காலேஜ் டேஸ்லாம் வாஸ் வெரி டிஃபிகல்ட். நிறைய கஷ்டப்பட்டேன் எங்க அப்பா அம்மாவோட ரிலேட் பண்றதுக்கு. I had lot of misunderstandings. பட் ஆண்டவர் கிருபையில ஆண்டவர் எனக்கு எப்போ உணர்த்தும் பொழுது நான் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். உண்மையா ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டேன். நேர்லயே அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். We restored the relationship. அது வந்து நம்ம லைஃப்ல நடக்கணும். வெளியில எல்லாம் சாட்சி சொல்லிட்டு சொந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் பேசலன்னா நல்ல சாட்சியா? ஹலோ, நல்ல சாட்சியாமா? How you relate with your parents? மன்னிக்க முடியுதா? சிப்லிங்ஸை மன்னிக்க முடியுதா? சரியா? அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய நேரத்துல நம்ம டிமாண்ட் பண்றோம், இந்த காஸ்ட்லி பைக் வேணும், எனக்கு இந்த லேப்டாப் வேணும், எனக்கு இந்த ஐபோன் வேணும். சரியா? டிமாண்ட் பண்றோமா இல்லையா? எஸ் ஆர் நோ? நோ. எத்தனை பேர் எஸ்? சரி, நிறைய நேரம் நம்ம டிமாண்ட் பண்றோம், எனக்கு இந்த காஸ்ட்லியான விஷயம் வேணும். அப்பா அம்மாக்கு கெப்பாசிட்டி இருக்காது, ஆனாலும் என்ன செய்வாங்க, எனக்கு இந்த R15 வாங்கி தந்தாதான் காலேஜுக்கு போவேன்
இல்லைன்னா என்ன பண்ணுவேன், காலேஜுக்கு போக மாட்டேன், வீட்டுக்கு வரமாட்டாங்க, வெளியில எங்கேயாவது ஸ்டே பண்ணுவாங்க, லேட்டா வருவாங்க. எல்லாம் செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. வெரி குட். இருக்கிறதெல்லாம் உத்தமம், நல்ல நல்ல பசங்க, ஹோலி பாய்ஸ். காட்ஸ் பிரின்சிபிள்ஸ். வேர்சஸ் கொஞ்சம் குயிக்கா வாசிச்சிருக்கேன். கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தாப்பனி தாயையும் ஆனர் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நிறைய வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து அடிப்பாங்க, பிள்ளைங்க என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தை போடுவாங்க. ஸோ ஆஸ் காட்ஸ் சில்ட்ரன் நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் உங்க லைஃப் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ரோமர் ரோமர் 1ல 30வது வசனத்துல கடைசி 2 வேர்டு வாசிங்களேன். ரோமர் 1:30 கடைசி 2 வேர்ட். பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். சரி, ஆண்டவர் அப்ப எதை விரும்புறார்? ஒரு ஏஜ் வரைக்கும் நம்ம அப்பா அம்மாக்கு சப்மிசிவா இருக்கிறதுல தப்பு இல்ல, சரியா? இன்கேஸ் இஃப் தே tell you something against God's will, அப்ப நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அப்பா அம்மா வந்து கடவுளுடைய சித்தத்துக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய சொல்றாங்கன்னா அந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? எக்ஸெப்ஷன் இருக்குது. ஆனா நிறைய பெற்றோர் நீங்க 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 நாசமா போகணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. நல்லா படிச்சு நல்ல நிலைமை சந்தோஷம் வாழுங்கன்னு என்ன பண்றாங்க? சில பவுண்டரிஸ் வைக்கிறாங்க. தம்பி, இது உனக்கு இப்ப தேவையில்லம்மா, லைசன்ஸ் வாங்கின பிறகு வண்டி வாங்கிக்கலாம், இல்ல எனக்கு இந்த போன் தான் எனக்கு வாங்கி தர முடியும். they give some explanation. அப்போ அது நீங்க என்ன பண்ணுங்க? தாழ்மையோட ஏற்றுக்கொள்ளுங்க. கொலோசியர் 3:20. பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். சரி, அடுத்த பஸ் 5:8. சரி, சொந்த வீட்டை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இட் அப்ளைஸ் டு ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணணும்? அவங்களுடைய ஃபேமிலியில வீட்டுல உள்ள காரியங்களை பார்க்கணும். பிள்ளைங்களும் என்ன செய்யணும்? வீட்டுல உள்ள காரியங்களை செய்யணும். சரியா? வீட்டுல உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம வந்து செய்யணும். வந்து தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லார்கிட்டையும் ஆண்டவர் வந்து அதை எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது கேம்பஸ் அண்ட் சொசைட்டி. ஃபர்ஸ்ட் வீட்டுல நம்ம டெஸ்டிமோனியல் லைஃப் வாழணும். ரெண்டாவது ஏரியா வந்து கேம்பஸ்ல, மேபி ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ், இல்லைன்னா சொசைட்டி அஸ் அ ஹோல். அது நம்ம எப்படி சாட்சியா இருக்கும். ஸோ எல்லா ஏரியாஸ் ஆஃப் அவர் லைஃப் வந்து பீப்புள் என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. எல்லா ஏரியாஸ் ஆஃப் அவர் லைஃபையும் பீப்புள் கவனிக்கிறாங்க. நம்ம கூட இருக்கிற டிராவல் பண்ற நம்மளுடைய ஓன் ஃப்ரெண்ட்ஸ், அன்பிலீவர்ஸ் இருப்பாங்க, நான் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் நம்ம லைஃப் என்ன செய்வாங்க? கவனிப்பாங்க. இந்த வாழ்க்கை சத்தமாக பேசும். எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஹேண்டில் பண்றோம்? நிறைய பேர் நம்ம கோயட் காலேஜஸ்ல தான் நம்ம படிப்போம். ஸோ நேச்சுரலி அங்கே நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. சொசைட்டியில் நமக்கு நிறைய அதர் ஜெண்டர் பீப்புள் இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெரியும். ஜெனசிஸ் 39ல யாருடைய ஸ்டோரி இருக்கு? யோசேப்போட ஸ்டோரி. அந்த ஸ்டோரி நீங்க யோசிச்சு பாருங்க. அவனுக்கு ஒரு டெம்டேஷன் வருது. கவனிக்கிறியா? சார், அவனுக்கு ஒரு டெம்டேஷன் வருது. என்ன டெம்டேஷன் வருது? போத்திபாருடைய ஒரு மேரிட் லேடி வந்து நித்தமும் அவனை என்ன பண்றாங்க? டெம்ப் பண்றாங்க. தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வருவதற்காக நித்தமும் அவனை டெம்ப் பண்றாங்க. ஸோ
ஸோ யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை, டோட்டல் பிரைவசி இஸ் தேர், நோபடி இஸ் ஃபாலோயிங் தம். அப்படி இருக்கும்போது யோசேப்பு என்ன செஞ்சார்? யோசேப்பு என்ன செஞ்சார்? ட்ரெஸ்ஸை கூட கழட்டி விட்டுட்டு என்ன பண்ண, தப்பிச்சா பொழைச்சோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? ஓடியே போயிட்டாரு. சரி, திஸ் இஸ் பிரின்சிபல். நமக்கு சாய்ஸ் இருக்கு, எப்பவுமே சாய்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் பல சூழ்நிலைகள்ல இன்னைக்கெல்லாம் ஒருவேளை நீங்க எப்படி இருப்பீங்க? யூஆர் அண்டர் த பவுண்டரி ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். நாளைக்கு பிஜி படிக்கிறதுக்கு எங்க போவீங்க? எங்க போவீங்க? ஒரு வேளை வெளியே போவீங்க. சார் பிஜி படிக்கிறதுக்கு ஒரு வேளை வெளியே போவீங்க. சரி, அங்க உனக்கு கவனிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நான் ட்ரிச்சில இருக்கிறேன். ஐஏஎம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அங்க உள்ள சினாரியோ எப்படின்னா, பாய்ஸ் டாமுக்குள்ள கேர்ள்ஸ் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். ஆனா கேர்ள்ஸ் டாமுக்குள்ள பாய்ஸ் போக கூடாது. டைம் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. என்ன சொல்ல கவனிக்கிறீங்களா? பாய்ஸ் டாமுக்குள்ள, பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளால கேர்ள்ஸ் வந்து 11 மணிக்கும் வரலாம், 12 மணிக்கும் வரலாம். there is no restriction. இப்படிப்பட்ட அப்பா அம்மா கூட இல்லாம இருக்கிற நேரங்கள்ல, தனிமையா இருக்கிற நேரங்கள்ல comes a test. உன்னுடைய இன்டெகிரிட்டியும் உன்னுடைய பரிசுத்தமும் சோதிக்கப்படும். பாய்ஸுக்கும் அப்ளை ஆகும், கேர்ள்ஸுக்கும் அப்ளை ஆகும். அப்படி இருக்கிற நேரத்துல நீ பரிசுத்தமா காத்துக்கொள்றது அவசியம். ஸோ நிறைய லோக்கல் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க பிள்ளைங்க நாங்க அங்கெல்லாம் அனுப்ப மாட்டோம். இன்னும் நிறைய இடங்கள்ல சென்னை வரைக்கும் வந்துருச்சு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து ரூம் எடுத்து ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்குறது. அந்த கல்ச்சர் வந்து முந்தி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்துச்சு, இன்னைக்கு எங்க இருக்கு? இட் ஹஸ் கம் ஈவன் டு தமிழ்நாடு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து ரூம் எடுத்து தங்குறது. சினிமால என்ன காமிக்கிறாங்க? ஃபேமஸான சினிமாலையும் இல்லாட்டி கிரிக்கெட்டர்ஸும் என்ன எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறாங்க? கல்யாணம் பண்ணாம பிள்ளைங்க கத்துக்கிறது. நேற்றுக்கு நியூஸ்ல நான் வாசிச்சேன், ஃபேமஸ் கிரிக்கெட் செலிபிரிட்டி வந்து கல்யாணம் பண்ணாமலே அவருக்கு பிள்ளை இருக்கு. அது ஒரு ஹெட்லைன்ஸ்ல வருது. So this is the country we live in. This is the scenario we live in. So கடவுளோட பிள்ளைகளாகிய நீயும் நானும் இதே மாதிரி என்ன செய்ய முடியாது, இதோட ஒத்து போக முடியாது. You have to be very very cautious. சரி, அந்த மாதிரி டெம்டேஷன் வரும் பொழுது யோசேப்பு எப்பவும் ஞாபகம் வரும். சரியா? பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம். இஃப் யூ வாண்ட் டு பி யூஸ்ட் பை காட், கடவுளுக்காக நீ பிரயோஜனப்படணும்னு நினைக்கிறனா, கடவுளுக்காக வாழணும்னு நீ நினைக்கிறனா, யூ ஹாவ் டு பி ஹோலி. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த ஏரியால நீ என்ன பண்ணாத, காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ ஜட்ஜஸ்ல யாருடைய ஸ்டோரி இருக்கு? சிம்சோனுடைய அந்த 2வது வசனத்தை பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணை கண்டு, 2வது ஒரு பெண்ணை கண்டு, பெண்ணை பார்த்தாச்சு, அவனுக்கு என்ன வந்துருச்சு? அவனுக்கு இஷ்டம் வந்துருச்சு. இவ்வளவுதான் நான் என்ன பண்ணுவேன்? கல்யாணம் பண்ணுவேன். இவ்வளவு அழகா இருக்கா, இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். It can happen. சரியா? You may like some people. அந்த சிந்தனைகளை நீ வளர்க்கிறதற்கு அலோ பண்ணக்கூடாது. சரியா? சோ அவனுடைய அழைப்பு என்னது? நசரே வரத்துல இருக்கணும். ஹை காலிங் ஆண்டவர் யாருக்கு வச்சிருந்தார்? சிம்சோனுக்கு வச்சிருந்தார் இல்லையா? ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ். அதுல அந்த அழைப்புல என்ன பண்ணிட்டாரு? கஷ்டப்பட்டு கண்ணெல்லாம் குருடாயி என்ன பண்ணாரு? கடைசியில கண்ணு குருடாயி கட்டப்பட்டவனாக, ஒரு முறை மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பில்டிங் விழுந்து அவரும் இது மாதிரி ஒரு டிராஜிக் டெத் நமக்கு வேணுமா? So be very careful in handling relationship. So மூணாவது இருக்கிற யாரோட ஸ்டோரி? டேவிட். பரவாயில்லையப்பா, நல்லா பைபிள் தெரிஞ்ச பசங்களா இருக்கிறீங்களே. ஸோ டேவிடுக்கு என்ன பிரச்சனை? டேவிட் வந்து ஆண்டவர் என்ன சர்டிஃபை பண்ணாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்ன ஒரு மனுஷன் வார்ல போய் என்ன செய்யணும்? அவரு
சண்டை போட வேண்டிய ஒரு மனுஷன். அஃப்கோர்ஸ் he has got rights. அவர் என்ன பண்ண முடியும், ரூம்ல இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா அவனுடைய லேசினஸ் இல்லாட்டி அவனுடைய இளைப்பாறுதல் என்ன ஆயிடுச்சு, பாவத்துல கொண்டு போய். he was tempted against a woman. என்ன பண்றான், he acted on it. So பைபிள்ல ஸ்ட்ராங்கான people have faced temptations. Lust of the eyes. சரியா, இந்த கண்கள்ல வர்ற காரியங்கள் நீ பார்க்கிற விஷயம், be very 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 careful. It's gonna come to you. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு இல்ல, எல்லாருக்கும் வரப்போகிறது. இந்த டெம்டேஷன்ல எல்லாரும் சத்துருவான்னு என்ன செய்ய போறான், சோதிக்க போகிறான் எல்லாரையும். you will be facing this temptation. சரியா, ரிலேஷன்ஷிப் விஷயத்துல நீங்க எல்லாரும் சோதிக்கப்படுவீர்கள். என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க. எனக்கும் ஒரு கம்பெனியன் இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு பொண்ணுகிட்ட மெசேஜ் பண்ணா நல்லா இருக்குமே, சாப்பிட்டேன் தூங்குனேன், இட்லி சாப்பிட்டேன், இது ஷேர் பண்றதுக்கு ஒரு கம்பெனியன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற சிந்தனை வருவது தவறு அல்ல. என்னது, நம்மளுடைய பாடி மெச்சூர் ஆகும்போது, ஒரு பர்டிகுலர் டீனேஜ் வரும் பொழுது இன்ஃபாக்சுவேஷன்ஸ் வில் கம். தப்பா புரிஞ்சுக்காதீங்க, இன்ஃபாக்சுவேஷன்ஸ் வில் கம். ஹவு யூ ஹேண்டில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உடைய பாலிய இச்சைகளை, உடைய இஷ்டமான இதை ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணணும், பரிசுத்தமா நீ காத்துக்கொள்ளணும். இல்லைன்னா இட்ஸ் கோயிங் டு லீட் யூ இன் a disastrous path. telling you as a warning. பேப்பர் கட்டிங் நான் நேற்றுக்கு பார்த்தேன், ட்ரிச்சியில் இருக்கிற ட்ரிச்சியோட நியூஸ் நான் பார்த்தேன். போன லாஸ்ட் 6 monthsக்குள்ளால 500 and I don't know the exact numbers, around 580 unwedded pregnancies were reported. 580 last 6 monthsல மட்டும். That too teenage girls, 13 to 18. நல்லா புரிஞ்சுக்கோங்க, this is the context we are living in. ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருங்க. யாரோட பேசுறீங்க, யாரோட பழகுறீங்க, எல்லாரும் நல்ல இன்டென்ஷனோட உங்கள்கிட்ட பழக மாட்டாங்க. You must be very very careful. So love at first sight. Influence from movies, peer pressure, nothing. நீங்க செஷன்ல கவனிச்சிருப்பீங்க. Lust over above age. வயது முதிர்ந்த பெண்களோடு ரொம்ப வயது முதிர்ந்த ஆண்களோடும் சிலர் வந்து பழகுறாங்க. ஆன்லைன் லவ், இது இன்ஸ்டாகிராம் காதல். என்ன காதல், இன்ஸ்டாகிராம் காதல். அவன் பார்த்திருக்கவே மாட்டாங்க, ஆனா என்னது இருக்கான், காதல். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இல்ல போன் நம்பரே தேவையில்லை, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ண, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணிடுறீங்க, வாட்ஸ்அப் கால் பண்றது, சாரி வீடியோ கால் பண்றது, அந்த லெவலுக்கு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மத்தவங்க அது பண்றதுக்கு பெர்மிசிபிள், ஆண்டவருடைய பிள்ளைங்க பண்றதுக்கு இட்ஸ் நாட் பெர்மிசிபிள். கவனிக்கிறீங்களாமா, நீ ஆண்டவருக்காக வாழணும். இது என்ன முகாம், சீஷத்துவ முகாம். சீஷனாக வாழணும் அப்படின்னா என்ன இருக்கு, என்ன இருக்கு, உனக்கு பொறுப்பு இருக்கு. ஆண்டவர் சொல்ற மாதிரி வாழணும். இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நான் ஆண்டவர் பின்பற்றேன்னு உன்னால சொல்ல முடியாது. உறவுகள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஃப்ளர்ட்டிங், நான் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் போகலானே, அதான் நான் என்ன பண்ணுவேன், பெண்களோடு இல்ல ஆண்களோடு ஃப்ளர்ட் பண்ணுவேன், கதை பேசுவேன், பொண்ணுங்களோடு நிறைய கடலை போடுவேன். புதுசா ஏதாவது வேர்டு வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. எங்க டைம்ல அப்படிதான் சொல்லுவாங்க, கடலை போடுறான். வேற என்ன, பீட்டர், திஸ் கேரக்டர் இஸ் பீட்டர். பொண்ணுங்கள்ட்ட வழிஞ்சு விழுறது. சரியா, இது மாதிரி ஏரியாஸ்ல வந்து பி வெரி வெரி கேர்ஃபுல். சரியா, ஒரு 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 கிறிஸ்தவனுக்கு இல்ல ஒரு சீஷனுக்கு இது தகுந்த விஷயம் அல்ல. பாலிய இச்சைக்கு விலகி ஓடிருமா, லைஃப் காத்துக்கிட்டு ஓடிரு. சரியா, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கு அலோவ் பண்ணாத. ஒருவேளை இன்ஸ்டாகிராம்ல அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. என்ன கேட்டா இன்ஸ்டாகிராமே உனக்கு வேண்டான்னு சொல்லுங்க. என்ன கேட்டா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உன்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் வளர்றதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா
பெட்டர் கம் அவுட். சரியா? என்ன இவ்வளவு பேசுறீங்களே அப்படின்னா எனக்கு என்ன கிடையாது, இன்ஸ்டாகிராமும் கிடையாது, ஃபேஸ்புக்கும் கிடையாது, லிங்க்டின் மட்டும் வச்சிருக்கேன், ட்விட்டர் கூட எனக்கு கிடையாது. சரியா? பட் யூ ஹேவ், அதை நான் ஒரு ரூலா நான் சொல்லல. பி வெரி கேர்ஃபுல். உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள். உனக்கு அதை ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. சரியா? ஆண்டவரோட செலவழிக்கிற நேரத்தை காட்டிலும் இந்த இன்ஸ்டாகிராம் தான் நிறைய நேரம் பாக்குறேன்னு, ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு, அதுல வர பொம்பளை பிள்ளைங்க போட்டோ எல்லாம் பார்த்துட்டே இருக்கேன்னு, படிக்கிறேன்னு சொல்றேன் ஆனா என்ன பண்றேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு அப்படின்னா தயவு செய்து டேக் அ டிசிஷன். சரியா? நாட் ஃபோர்ஸ் யூ டு டூ எனிதிங். ஒரு தாழ்மையான ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா அதை ப்ளீஸ் கன்சிடர் பண்ணு. சரியா? உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அது உதவி செய்யலை அப்படின்னா தயவு செய்து அதை வெளியில வருவதற்கு ஜோம். நான் சொல்லிட்டேன். மேரேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்பொழுதுல இருந்தே உங்களுடைய ஃபியூச்சர் பார்ட்னருக்காக தேடுங்கன்னு சொல்லல, ஜோம் பண்ணுங்க. சரியா? ஜோம் பண்ணுங்க. ஃபியூச்சர் பார்ட்னருக்காக ஜோம் பண்ணுங்க. இன்னைக்கெல்லாம் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்ல ஐ திங்க் தேவ் ஜெப்சிங் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் பார்ட்னருக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க. ரொம்ப வருஷம் நானும் ஜோம் பண்ணேம்மா, எனக்கு லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான், சந்தோஷமா வாழணும். சரியா? அதனால அப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் என்னது சந்தோஷம், அப்படிலாம் கிடையாது. சரியா? நிறைய பேரோட லைஃப் சாட்சிகள். சரியா? ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பர்சனை என்ன பண்ணுவார், நீயா பறக்க போறாங்க, பிறந்து அது எங்கேயோ சுத்திட்டு இருக்கு. சரியா? ஆண்டவர் வந்து ஏற்ற நேரத்துல என்ன செய்வாரு, he will guide you, he will guide you. ஆண்டவரை நேசிக்கிற ஃபெலோஷிப்ஸ் மூலமாகவோ, உன்னுடைய மென்டர்ஸ் மூலமாகவோ, ஓன் பேரண்ட்ஸ் மூலமாகவோ, ஒரு பிலீவிங் பர்சன் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு, கூட்டிட்டு வருவாரு. பி வெரி வெரி கேர்ஃபுல். அவசரப்பட்டு இப்பவே அந்த இதுக்குள்ள போய் விழுந்துடாதீங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்குள்ளே நேரம், நிறைய நேரம் உங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படி சுத்திட்டு பழகிட்டு படிப்பை என்ன செஞ்சிடாதீங்க, கோட்டை விட்டுறாதீங்க. சரியா? ஸோ காட் வில் பிரிங் ரைட் பார்ட்னர் இந்த ரைட் டைம். அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. இவளா இருக்குமோ இவனா இருக்குமோன்னு சொல்லி தேடிட்டு இருக்காதீங்க. Is there purity in your relationships? நீங்க ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் திங்க். எந்தெந்த ஆப்போசிட் ஜெண்டரோட நீங்க பேசுறீங்க பழகுறீங்க, அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஓன் ஃபாதர் மதர், ஆர் வீட்டுல உங்க அம்மா கூட பிறந்த சிப்ளிங், இதை தவிர எல்லா ஆப்போசிட் ஜெண்டர் ரிலேஷன்ஷிப் குறித்து ஜஸ்ட் 1 minute எடுத்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இந்த உறவுகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறதா? இஸ் இட் டிரான்ஸ்பரண்ட்? இந்த சாட் ஹிஸ்டரிய வாட்ஸ்அப், அதாவது வாட்ஸ்அப் சேட்டா இருக்கட்டும், எல்லா சாட் ஹிஸ்டரியும் பாஸ்வேர்டை எடுத்துட்டு ஓபன் பண்ணி இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்ல நான் வைக்க முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ எனக்கு நானும் என் மனைவிக்கும் ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் ஒரே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான். எனக்கு வாட்ஸ்அப் வந்தாலும் அவன் ஒரே நம்பருக்கு தான் வரும், அவளுக்கு வாட்ஸ்அப் வந்தாலும் ஒரே நம்பருக்கு தான் வரும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவளுடைய வாட்ஸ்அப்பை நானும் செக் பண்ணுவேன், என்னுடைய வாட்ஸ்அப்பை அவளும் வாசிச்சு, ஓஹோ என்ன விஷயம் நடந்திருக்கு, என்ன விஷயம் கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க. ஐ எம் டிரான்ஸ்பரண்ட் டு மை வைஃப். இதே மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி நீங்க என்ன பண்ணணும், வைக்கணும். நிறைய வீடுகள்ல நீங்க போன்ல என்ன பாக்குறீங்க பேசுறீங்கன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. கண்ட்ரோல்ல மீறி நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, சேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சும்மா உங்களுக்கு ஒரு இன்ஃபாக்சுவேஷன் ஆரம்பிக்கும், அது அப்படி ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட்ல கொண்டு பிடிச்சிடும். வெரி வெரி ஸோ அது உங்க ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் பியூரா இருக்குதா அப்படின்னு நீங்க ஜஸ்ட் திங்க். இல்ல அப்படின்னா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இந்த உறவு எனக்கு பரிசுத்தமா இல்ல, ஆண்டவரே இதை விட்டு விட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆனஸ்டா ஆண்டவர்கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணி மனம் திரும்பு. வேற வழியே இல்லை, மனம் திரும்பி வெள்ளம். ஹேண்ட்லிங் கேட்ஜெட்ஸ், நிறைய பேர் மொபைல் ஃபோனுக்கு அடிக்டா இருப்பீங்க. எவ்வளவு ஹவர்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்றது நீங்க ஜஸ்ட் திங்க் ஃபார் யுவர் செல்ஃப். நிறைய பேரால மொபைல் ஃபோன் இல்லாம வாழ முடியாது. பாக்கெட்ல வைப்ரேட் பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன சொல்றாங்க, நோமோபோபியா.
கேட்டிருக்கீங்களா? நோமோபோபியா. போன் கையில இல்லைன்னா இரிட்டபிள் ஆயிரும். நோட்டிபிகேஷன் செக் பண்ணலன்னா இரிட்டபிள் ஆயிரும். பசிக்காது, தலைவலிக்கும், தூக்கம் வராது. maybe you would have seen this. நிறைய பேர் கேம் அடிக்ஷன்ல இருப்பீங்க. பாப்புலரான கேம்ஸ் பேர் சொல்லுங்க. ஃப்ரீ ஃபயர், ஓகே. வேற பப்ஜி, வேற பழைய கேம்ஸே சொல்றீங்க. இந்த காலத்துல உள்ள கேம் சொல்லுங்க. சரி, ஏதோ ஒரு இம்பாக்ட். வேற நானும் தெரிஞ்சுக்கிட்டுப்பா. வேற மாடர்ன் யூனிவர்ஸ், மார்வல் டிவோர்ஸா. சரி சரி, இதெல்லாம் கேம்ஸ் விளையாடுறீங்க. சார், உங்களுடைய ஹேபிட் அண்ட் கண்ட்ரோல் சரியா? ஒரு நாள் ஒரு half an hour இல்ல 20 minutes ஜஸ்ட் விளையாடுறீங்கன்னா இட்ஸ் ஓகே. தயவு செய்து தூங்காம உட்காந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் விடிய உட்காந்து தயவு செய்து விளையாடி உங்களுடைய கண்களையும் பிரெயினையும் ஸ்பாயில் பண்ணாங்க. சரியா? பண்ற இடத்துல நிறைய கேம் அடிக்ஷனுக்கே நிறைய பேர் வருவாங்க. அப்பா அம்மா தூக்கிட்டு வருவாங்க, படிக்க மாட்டேங்கிறான், இரிட்டபிளா இருக்கிறான் அப்படின்லாம் கூட்டிட்டு வருவாங்க. பி வெரி கேர்ஃபுல். சரியா? அவங்களுடைய நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு 2 நிமிஷத்துக்கு செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ரைட்? சரி, மொபைல் ஃபோன் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? பாத்ரூம் வரைக்கும் யூஸ் பண்றாங்க. ரெஸ்டே இல்லாம ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நமக்கு ஒரு டோபமின் பூஸ்ட் கிடைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க? பார்த்துக்கிட்டே இருக்குது. ரீல்ஸ் இப்படி பார்க்கறதுனால அட்டென்ஷன் ஸ்பேனே நிறைய நேரத்துல இருக்கிறது இல்லை. ரைட்? அட்டென்ஷன் ஸ்பேனே இருக்கிறது இல்லை. புக்ஸ் வாசிக்கிற பழக்கமே அதெல்லாம் டைனோசர் காலத்துல புடிச்சு போயிடுச்சா? புக்ஸ் வாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் புக்ஸ் வாசிப்பீங்க? டெக்ஸ்ட் புக் சொல்லப்பா, மத்த புக்ஸ், கிறிஸ்டியன் புக்ஸ். வெரி குட். வாசிப்பீங்களா? வெரி குட். நாட் ஈவன் 10%. சரியா? டெவலப் தி ஹேபிட் ஆஃப் ரீடிங். சரியா? கேம்பிளிங். ஒரு குயிக், சோஷியல் மீடியாவை ஆக்சஸ் பண்ண முடியலன்னா ஒரு ஆங்ஸைட்டி அப்படி வர்றது. ஒர்க் டைம் இல்ல ஸ்டடீஸ் அதை என்ன பண்ணுது? அஃபெக்ட் பண்றது. சின்ன நோட்டிபிகேஷன் வந்தாலும் உடனே அதை எடுத்து பாக்குறது. எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்குன்னு ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிட்டே இருக்கிறது. தூங்குறதுக்கு முன்னாடி கடைசியா செக் பண்றதும், எழும்புனோடனே ஃபர்ஸ்ட் பாக்குறதும். சொந்த ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், they feel that you are distant from them. அது மாதிரி அவங்க ரிப்போர்ட் பண்றது. அது உங்களுடைய ஸ்லீப்பிங், பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஹெட்ஏக் வருது, ஃப்ரீக்வெண்ட் ஹெட்ஏக்ஸ், அப்புறம் தூக்கம் அஃபெக்ட் பண்றது, இரிட்டபிளா நம்ம இருக்கிறது, சட்டுன்னு கோவம் வருது. இஃப் 4 or 5 of these are happening for you, you're already addicted to mobile phones. சரியா? உங்களே நீங்க தற்பரிசோதனை செஞ்சு பாருங்க. Many of these are happening, you're already addicted to. Be very careful about your chat, your posts. யாரை ஃபாலோ பண்றீங்க, அக்செப்ட் பண்றீங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. Many of you know this. Maybe many of you be watching this. So தயவு செய்து come out of this. It's going to spoil your studies. It's going to spoil your future. Future என்ன பண்ண போகுது? ஸ்பாயில் பண்ண போகுது. தயவு செய்து இதுல இருந்து வெளியில வந்து. அடுத்தது மூவிஸ், வெப் சீரிஸ். நிறைய வெப் சீரிஸ் லான்ச் ஆகுது. இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும்னே அவசியம் இல்லை. ரைட்? சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும்னே அவசியம் இல்லை. ஃப்ரீயாவே என்ன பண்றாங்க? நாசமா போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ரீசார்ஜ் பண்ணும்போதே கொடுத்துடுறாங்களா இல்லையா?
பி வெரி கேர்ஃபுல். ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லி கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேஸ்ட் எல்லாமே. பி வெரி கேர்ஃபுல். அந்த வேல்யூஸ் யூ சி என்ன செய்யும், அஃபெக்ட் பண்ணும். சி வாட் யூ ஃபீட் வில் கம். நிறைய கெட்ட வார்த்தைகள் உள்ள சீரீஸ் நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற அவன் வாயில என்ன வரும்? கெட்ட வார்த்தை தான் வரும். அவ்வளோ வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்னைக்கு என்ன இருக்கு? அந்த மாதிரி செக்குலர் சாங்ஸ். பி வெரி கேர்ஃபுல். எமினம்னு ஒரு ராப் சிங்கர் உண்டு. திரும்ப கேட்டீங்க எமினம். ஸோ அவருடைய சாங்ஸ் எல்லாம் நீங்க cannot post it publicly. எமினமோட சாங்ஸை இன்னைக்கு என்ன பண்ண முடியாது, பப்ளிக்கலி டிஸ்பிளே பண்ண முடியாது. அதோட லிரிக்ஸ் இட்ஸ் தட் வல்கர். இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நம்ம மோர் வி சி, அது நம்மள என்ன செய்யும், என்ன செய்யும்? that becomes your lifestyle. நீ அதுதான் நிறைய நெகட்டிவ் காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம். see our studies. இப்போ ஸ்டடீஸ்ல நீங்க எப்படி சாட்சியா இருக்கிறீங்க? எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? அதெல்லாம் ஏன்னு கேக்குறீங்க? எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? கேட்கல. எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? 3 hours. வெரி குட். நீங்க 1 hour. அப்புறம் டேய் சொல்றா 4 hours படிக்கிறியா? சரி கொஞ்சம் கவனிங்க. finish it soon. சரி கொஞ்சம் கவனிங்கம்மா. கவனிக்கிறியா? சரி கவனிக்கிறியா? சரி. அதாவது படிக்கிற இந்த ஏஜ்ல ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம படிக்கல அப்படின்னா காலேஜ்ல நம்மளுடைய டெஸ்டிமோனிய இழந்துருவோம். சரியா? கவனிக்கிறீங்களா? அகாடமிக்ஸ்ல நீ பெஸ்டா இல்ல அப்படின்னா என்ன செஞ்சிடும்? நம்மளுடைய சாட்சியை இழந்துருவோம். நானே ஃபெயில் ஆயிட்டு ஒரு பையனை கேம்ப் கூப்பிட்டா வருவானா? சாட்சியை நம்ம இழந்துருவோம். எல்லாராலையும் 100 marks எடுக்க முடியாது. Are you giving your best? Are you giving your best? ஸ்டடீஸ்ல நீ சாட்சியா இருக்கணும்னா 100% எஃபர்ட் நீ போடணும். புரியுதா? நான் படிக்கிற சில ஒரு கோர்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கிறப்போ ராத்திரி 2 மணி வரைக்கும் படிச்சிருக்கேன். எத்தனை மணி வரைக்கும்? 2 மணி வரைக்கும் படிச்சிருக்கேன். பிஜி கேரளா கோட்டயம்ல படிக்கிறப்போ நாட் டெல்லிங் திஸ் டு போஸ்ட், என்ன பெருமையா காமிக்கிறதுக்கு இல்லை, ப்ரொஃபிஷியன்சி ஸ்கில்ஸ் எனக்கு தான் ப்ரைஸ் கிடைச்சது. பெஸ்ட் அவுட் கோயிங் எனக்கு கிடைச்சது. என்னுடைய தீசிஸ் வந்து உள்ளதுலேயே மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ கிடைக்குமோ எனக்கு மட்டும் கிடைச்சிச்சு. சரியா? ஸோ இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹார்ட் ஒர்க். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறியோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாட்சியை படிப்பிலேயே நீ பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வளோ பேசுறியே, நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன். சரியா? ஸோ சாட்சியை படிப்பிலையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ UTSA has produced one of the best minds, some of the best minds in the country. கண்ட்ரியில USA லீடர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் பெரிய ஹைட்ஸுக்கு போய் என்ன பண்ணியிருக்காங்க, சாதித்து இருக்கிறார்கள். நம்மளுடைய நேஷனல் பிரசிடென்ட் யாருன்னு தெரியுமா? நேஷனல் பிரசிடென்ட் வந்து யாருன்னு தெரியுமா? ஜான் சாமுவேல். யாருன்னு தெரியுமா? திரும்ப தெரியும். அங்கிளோட பீரியட்ல தான் எதை கண்டுபிடிச்சாங்க? ஸ்பீட் போஸ்ட்ங்கிறதே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரியா? ஸோ நிறைய பேர் வந்து நிறைய காரியங்கள் be faithful in your studies. Be giving your 100% hard work. எல்லாரும் காப்பி அடிக்கும் பொழுது நீ அந்த இடத்துல காப்பி அடிக்காம இருக்கிறியா? பேர் சொல்ல விரும்பாத ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல என்ன செய்வாங்கன்னா இன்டர்னல்ஸ் முடிஞ்ச உடனே அந்த பேப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீச்சர்ஸ் வந்து டிஏ செட்டா கொண்டு கிளாஸ்க்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து பேப்பர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா நீ பேப்பர்ல ஒண்ணுமே இல்லை, பார்த்து எழுதி என்ன செய், எதையாவது ஃபில் பண்ணி கொடு, அப்பதான் எனக்கு இன்டர்னல் மார்க் நல்லா போட முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது யூ டேக் a stand. நான் காப்பி அடிக்க மாட்டேன்.
ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இன்டர்னல் மார்க் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, காப்பி அடிக்க மாட்டேன், ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா? யூ ஹேவ் த கட்ஸ். எல்லாரும் பொய் சொன்னாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். எல்லாரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருந்தாலும் நான் வைக்க மாட்டேன். கட்ஸ் இருக்கா? ஆண்டவர் வந்து உங்களை ஒருவேளை தானியல்களாகவும் யோசேப்புகளாகவும் ஒருவேளை அழைக்கிறார் அப்படின்னா போறதுக்கு நீ என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கணும். சும்மா இருந்து ஐஏஎஸ் ஆயிட முடியுமா? 1 மணி நேரம் படிச்சு ஐஏஎஸ் ஆயிட முடியுமா? எவ்வளவு நேரம் படிக்கணும்? நாட்டுக்கு நல்ல தலைவர்களும் தேவை. கரெக்டா? நல்ல ஆண்டவரை நேசிக்கிற தலைவர்களும் நாட்டுக்கு தேவை. ஒருவேளை ஆண்டவர் உன்னை மினிஸ்ட்ரியில கூட யூஸ் பண்ணலாம். ஒருவேளை ஆண்டவர் உன்னை தானியல்களை போல எங்க வச்சிருந்தாரு? நல்ல போஸ்ட்ல இருந்து ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு உன்னை அழைக்கலாம். We don't know. ஆண்டவர் உனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ நீ கண்டுபிடிச்சு you have to fulfill that whatever it is. நான் லேசியா சுத்திட்டு இருந்தேன்னா அது நடக்குமா? Christian must display Christ in all his behaviors. எல்லா ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப் பாக்குறவங்க நீங்க கிறிஸ்டியன் ஆனே, நீங்க கிறிஸ்டியன் ஆனே அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேட்க முடியுமா? லஞ்சமே வாங்க மாட்டாங்க, இவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க, இவங்கள்ட்ட போனா நியாயம் செய்வாங்க, நீக்கிறவங்க, ஒரு தேவைன்னு இவங்கள்ட்ட போனா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த குணநலங்கள் நம்ம லைஃப்ல இல்ல. விட்னஸ் இருக்கு. ஆண்டவர் சொல்ற மாதிரி நம்ம வாழாம எப்படி நம்ம அடுத்தவனுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல முடியும்? என்னோட வாழ்க்கை, என்னோட ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், என்னோட பேச்சா இருக்கட்டும், எல்லா ஏரியாஸ்லயும் ஆண்டவர் என்ன பண்ணணும்? பிரதிபலிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு விரும்புகிறார். தானியல் வந்து I'll finish it in maybe 2 to 3 minutes. தானியல் வந்து எப்படி இருந்தார்? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷன். சாரி, டேவிட் எப்படி ஆண்டவர் பிரியமான மனுஷன். He had faults but he repented, he came back. Despite his failures, ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு? திரும்பி வந்து பிரியமா நம்ம வாழ முடியும். So whatever stage you are in, நீ என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலும், ஒருவேளை விழுந்துகிட்டே இருக்கிற ஒரு மனுஷனா இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்லயே இருந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இருந்தாலும், அடிக்ஷன்லயே இருந்தா கூட you repent, ஆண்டவர் நம்ம மாத்த முடியும். சரியா? சாய்ஸ் இஸ் yours. கிறிஸ்துவை வீடுகள்ல, கேம்பஸ்ல, சொசைட்டில பிக்க முடியணும். I'll finish with this. நாங்க நார்த்ல இருக்கும்போது எங்க வீட்டுக்கு வேலை செய்யற வர ஒரு மெய்ட், சரியா, அவங்க பேரு ராணி சிங். அதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போனதே கிடையாது. பட் அவங்களோட ஒரு 6 months டிராவல் பண்ணோம். வித்தின் தட் 6 months பீரியட் அவங்க ஆண்டவருக்குள்ள வந்து சர்ச்சுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ரெகுலரா சர்ச்சுக்கு சுவிசேஷம் சொல்றது இஸ் இம்பார்ட்டன்ட். மோர் தேன் தட் அவர் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய எப்படி நேசிக்கிறோம், அவங்ககிட்ட எப்படி அன்பா இருக்கும், எப்படி அவங்களுக்கு மன்னிக்கிறோம், எப்படி ஒரு தேவைன்னு வரும்போது நம்ம ரியாக்ட். திஸ் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ என்னுடைய ஒர்க் டைம்ல நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. பக்கத்துல உட்காந்து கேட்பாங்க. ஒர்க் வில் பி பிஸி. சிலர் வந்து எங்ககிட்ட உட்காந்து பேசணும்னு வந்து உட்காருவாங்க. நாங்க சைலண்டா ஒரு ட்ராக்ஸ் எடுத்து கையில கொடுப்போம், சைலண்டா ஒரு பைபிள் எடுத்து கையில கொடுப்போம், இது படிச்சுட்டு வாங்க. ஸ்லோலி சைலண்ட்லி நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டோட ராஜ்யத்தை. சரியா? அதுக்காக நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொல்ற மாதிரி நம்ம வாழணும். வாய் திறந்தா கெட்ட வார்த்தை, வாய் திறந்தா கோவம், எரிச்சல், பொறாமை, இப்படி இருந்தா நம்மளால விட்னஸ் பண்ண முடியுமா? சரியா? பி டிஃபரெண்ட். எல்லாரும் எப்படி வாழ்றாங்க? ஸோ மாதிரி மியூசிக், இந்த மாதிரி டிவி இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணாதீங்க. கிறிஸ்டியன்ஸ்
மாதிரி நானும் கெத்தா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ வேண்டாம். மூவிஸ்ல நிறைய வந்து வில்லன் கேரக்டர் நிறைய ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஹீரோயிசம், பைக்ல ஒரு ஸ்பீடா போய் ஒரு வீலிங் பண்ணிட்டா என்னது கெத்து, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. அவுட்வர்ட் லுக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது, சிக்ஸ் பேக்ஸ் வேணும், இப்படி இருக்கணும், ஆல் தோஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். கவர்ட் எவ்ரிதிங். நிறைய எல்ஜிபிடி கியூ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. பி வெரி கேர்ஃபுல். நோ காம்ப்ரமைஸ். சரியா? So witnessing is living for Christ and speaking about Christ wherever God places you. சரியா? The phrase நல்லா ஞாபகம் வச்சு. Witnessesனா என்னது? சத்தமா வாசிங்களேன். நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும் போதாது. சில இடங்கள்ல ஏன் நீங்க இப்படி வித்தியாசமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவர் பத்தி சொல்லணும். ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஜீசஸ். I can give many examples. டாக்டர் விஜயகாந்த் அப்படின்னு ஒரு டென்டிஸ்ட். அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷன். சரியா? நார்த்ல ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் பர்பஸ்ஃபுல்லா எங்களுடைய இஹெச்ஐ யூனிட்டுக்குள்ள அவர் வந்தார். எதுக்கு அப்படின்னா குழப்பம் உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் உள்ள வந்தார். ஸோ உள்ள வந்ததுக்கு பிறகு அங்க இருந்த டாக்டர்ஸ் ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டாங்க பேஷண்ட்ஸ் கிட்ட, ரொம்ப பொறுமையா நடந்துக்கிட்டாங்க பேஷண்ட்ஸ் கிட்ட, மன்னிச்சாங்க, தாழ்மையா இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இப்படிப்பட்ட காட்டு மராண்டிங்களை எப்படி நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இவருக்கு பயங்கர சந்தேகம், எப்படி இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, காட்டு மராண்டி மாதிரி இருக்கிறாங்களே, இவங்களை எப்படி நேசிக்கிறீங்கன்னு கேட்டப்போ ஐ திங்க் டாக்டர் லதா அவங்க என்ன சொன்னாங்களான்னா, ஜீசஸ் அப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க. காஸ்பல் சொல்லல, இன்னுமே செய்யல. ஆனா என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி வாழ்றீங்கன்னு கேட்டப்போ ஜீசஸ் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த மனுஷன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இன்னைக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இருக்கிறாரு. கிஃப்ட்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல அவரு ஃபவுண்டரா இருக்கிறாரு. நிறைய அவருக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். 6 months முன்னாடி எடுத்தாதான் அவர் ஒரு கேம்ப்ல என்ன செய்ய முடியும், அவரை ஃபிக்ஸ் பண்ண அளவுக்கு ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஹவ்? த்ரூ த லைஃப் ஸ்டைல். அதனால நம்ம லைஃப் ஸ்டூடெண்ட், நீ காலேஜ்ல எப்படி வாழ்றங்கிறதே வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஆண்டவருக்குள்ள வர்றது. Witnessing is naturally sharing Jesus through my life and my words. ஆண்டவருக்குள்ள வாழும் பொழுது நேச்சுரலா நீங்க என்ன பிரதிபலிப்பீங்க? கிறிஸ்துவின் நற்கந்தங்களா இருப்பீங்க. ஒரு அரோமா ஆஃப் கிரைஸ்ட். சரியா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. What is this? Show Christ. Speak. வாழ்க்கையில கிறிஸ்து காமிங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். பிரேயர். நேசிக்கிறதால ஆண்டவரே நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நிறைய காரியங்களை குறித்து நாங்க பேசணும், டிஸ்கஸ் பண்ணோம். ஆண்டவரே இந்த கேம்ப்ல மட்டும் பேசிட்டு கேட்டுட்டு விட்டுட்டு போகாதபடி எங்கள் வாழ்க்கைகளை நாங்க சீர்தூக்கி பார்க்க உதவி செய்யணும். ஒரு லைஃப்ல ஒரு கிரைசிஸ் வரும் பொழுது ஆண்டவரே இவைகளை நாங்க ஞாபகம் வச்சு அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே பியர் ப்ரெஷர் வரும் பொழுது, எல்லாரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வச்சுட்டு இருக்கும் பொழுது, எல்லாரும் ஒரு விதமான லைஃப் ஸ்டைல் வாழும் பொழுது, சீஷர்களாக அழைக்கப்பட்ட எங்களுக்கு ஆண்டவரே தைரியத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்க லைஃப் பாடுனது மாதிரி நான் வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்ற மாதிரி என்னோட லைஃப் எப்பவும் வித்தியாசமா இருக்கா ஆண்டவர் உதவி செய்யும். என்னோட பேச்சிலையும் நடக்கையிலையும் நாங்கள் கிறிஸ்துவை காண்பிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் இடத்தில் பலன் இல்லை என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உண்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த தம்பி தங்கச்சிமார் எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்யுங்க. நல்ல தீர்மானங்கள் எடுக்க உதவி செய்யுங்க. If they are struggling in any of these areas, ஆண்டவரே தைரியத்தை தாரும், பலனை தாரும், இவளை ஓவர்கம் பண்ண கற்று உதவி செய்யுங்க. உள்ள தீர்மானங்கள் எடுத்து இந்த இடத்த விட்டு கடந்து செல்லாம் உதவி செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. தாழ்த்துகிறோம்.
நேரத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோட பேசுங்க, வழி நடத்துங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவ கேட்கிறோம் பிதாவே.